கதிரவன் தோன்றும் காலையிலே காட்டில் கதறி கானகவோடை கண்டடையும் வெளிமான்களை போல், காட்டில் கதறி கானகவோடை கண்டடையும் வெளிமான்களை போல், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் போங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் போங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தர் காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தர் காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த உதடும் முந்தனை போற்றும், என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்த உதடும் முந்தனை போற்றும், என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடிய மகிழ்ந்திடுவேன். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடிய மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவேனல், துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. ஆம் ஆண்டவரே, கீழ்கள் மத்தியில் வாசம் பண்ணி ஜீவனே துதிகளுக்கு பாத்துறேன் சோதரம் துரியாய் திரியவரை சோதரம் 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 சோதரம். இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்ளிய ஒவ்வொரு பேர் பேராக தனித்தட்டியாக ஆசிரியர் அருமையாக சோதரம் ஆண்டவரே, அதிசயங்களை அற்புதங்களை செய்து மகத்துவத்தை வெளிப்படுத்தி ஜீவனே நன்றி ஊர்த்திருக்கிற சோத்திரம். மகிமையான சாட்சிகளை எழும்பு பணிகளை ஜீவனே நன்றி ஊர்த்திருக்கிற சோத்திரம். உலகத்தில் முடிவந்த சகல நாட்களிலும் உங்களுடன் கூட இருக்கிறேன் சொன்னவரே நன்றி ஊர்த்திருக்கிற சோத்திரம். இருக்கிறவரா இந்த பெரியாரிகளை ஜீவனே பெரியாரிகளை எதிர்பார்க்கிறோம், பெரியாரிகளை செய்யும் இந்த மகத்துவத்தை வெளிப்படுத்த சோத்திரம். நீர் இன்றைக்கு ஜீவிக்கிறேன் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கேட்கணும்ப்பா சோத்திரம் ஆண்டவர். அலையிலியா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தடைகள் எழுப்புகள் எல்லாத்தையும் உடை தெரிகின்ற அது ஆண்டு சோத்திரம். அற்புதங்களை சேர்ந்தவரை நன்றி ஊர்த்திக்க சோத்திரம் ஆண்டவரே. சத்திர வெள்ளம் போல் வரும்போது ஆவியான கொடியேற்றுகிற தேவராய்க்கு நன்றி ஊர்த்திக்க சோத்திரம். சத்துருக்களுக்கு எதிராக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஜீவதவினை நன்றி ஊர்த்திருக்கிற சோத்திரம். தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஜீவதவினை நன்றி ஊர்த்திருக்கிற சோத்திரம். இப்படி அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் எல்லாம் முறித்தருகிற ஜீவதவினை நன்றி ஊர்த்திருக்கிற சோத்திர ஆண்டவரை. அலையிலியா சோத்திரம். உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 இருந்தாலும் அது உன்னை அணுகாதின் செலுக்கிறனால் தப்பனை நன்றி ஊர்த்திருக்கிற சோத்திர ஆண்டவரை. அற்புதமாக ஒவ்வொருத்தையும் பாதுகாத்து வழிகாட்டு டிரைவுக்கார் நன்றி ஊர்த்திருக்கிற சோத்திர ஆண்டை. நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆசிரியமான்ட்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லவர்கள் நமது தாழ்மை எடுக்கின்றால் இதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது பத்தில் இருக்கிற பிரதர் டானியல் அவர்கள் தெய்வ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தரும் அருமையுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த காலை வேளையில் கூட இந்த கான்ஃபரன்ஸ் காலில் தேவனை ஆராதிப்பதற்காகவும் அவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காகவும் ஒரு மனதோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தபடியினாலே அவருடைய சமூகத்திலே தரித்திருந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரும் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளே விதமாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வழிகளெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே நாம் தரித்திருக்கிறோம். தேவனோடு நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம். செம்மையான இருதயமுள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய சமூகத்திலே அடித்து ஒவ்வொரு நாளும் அவரை போற்றி அவரை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் காலம் கடைசியாய் காணப்படுகிறது. இந்த இரக்கத்தின் காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்து நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய இலக்கை அடைய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம். இன்றைக்கு அநேகர் தான் வாழ்கின்ற இலக்கை மறந்து உலக பிரகாரமான வாழ்க்கையிலே சென்று கொண்டிருப்பதை நாம் காண முடியும். அது உலக பிரகாரமான வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தால் நாம் நிச்சயத்தை அடைய முடியாது என்று வேதம் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் காட்டுகிற பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அவருடைய வழியிலே நாம் சொல்லும் பொழுதுதான் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான கிருபையும் சாக்கியத்தையும் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை இந்த உலகத்தையும் உயர்த்துவார். நம்மை அவருடைய ராஜ்யத்தையும் சேர்த்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவுகளோ மரண வழிகள் என்று நாம் இடத்திலே பார்க்கிறோம். நாம் செம்மையான வழிகளை நாம் தேடாமல் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நாம் இருப்பதே தேவன் விரும்புகிற காரியமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிடைத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளிலே அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது அவர் செம்மையான பாதைகளை நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்மை பரிசுத்தமாய் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். உலகத்தினுடைய எல்லா விதமான நாசமோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் கட்டுகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணதில்லை என்று நாம் பார்க்கிறோம். நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாய் எந்த காரியங்களும் நாம் ஈடுபடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை மறுதளிக்க கூடாது. தேவனுக்கு விரோதமாக எந்த செயலிலும் நாம் ஈடுபட்டு அவரை துக்கிடைய வண்ணமாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை தேவனுடைய வாஞ்சியாய் காணப்படுகிறது. தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது, ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் இருதயபூர்வமாய் அவரை துதிக்கும் பொழுது அவர் நம்மை வாசம் பண்ணுவார். அவர் நம்மை வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் நமக்கு விசாலமாக்கி செம்மையான பாதையிலே நம்மை நித்தமும் நடத்த வல்லவர் தேவனாய் காணப்படுகிறார். அப்பேற்பட்ட தேவனுடைய கிருபையும் தயவும் நம்மேல் இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரோ என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிக்கு தக்கதாக நாம் அவரோடு தரித்திருக்கும் பொழுது நம்முடைய நீதி அவர்களை விளங்கும். அந்த நீதிக்கு தக்கதாக நமக்கு பதில் கொடுத்து
நம் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டுகிறார். நாம் கையிட்டு செய்க எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்த ஆசீர்வாதத்தையும் உலக பிரகார ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேதத்தின் அவர் சொன்னது போல நம்முடைய நடைகளை நாம் ஸ்திரப்படுத்தி அவரோடு கூட நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். நாம் அவரோடு கூட பிரயாணம் பண்ணும்போது நம்முடைய கரங்களை அவர் பிடித்து வழிநடத்துவார். அவர் நம்ம வழிநடத்தும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா விதமான சக்தியுடைய கிரியைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுவித்து நம்மை செம்மையான வம்சத்தாராய் சேர்த்து நம்மை செம்மையான பாதையிலே வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு கூட இருந்து அவருடைய பாதையை நிலைத்திருக்க வேண்டும். யோபு புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும் பொழுது 29வது வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவன் என் விளக்காயிருக்கிறேன், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறார். 2 சாமுவேல் 22 படிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறார். நம்முடைய இருளிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் இந்த மனுப்புறம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்ததே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக. அவர் வெளிச்சத்தின் தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய பாதைகளில் காணப்படுகிற எல்லா விதமான இருள்களையும் நீக்கி நமக்கு அவர் வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே நம்முடைய இருள்கள் மாறி வெளிச்சங்கள் வரும்பொழுது நாம் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நாம் பிரகாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்பொழுது நம்மை பின்பற்றி அநேக ஜனங்கள் வருவார்கள். நம்முடைய வெளிச்சத்தை நோக்கி அநேக ஜனங்கள் வருவார்கள். எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அந்த இடத்தில் மக்கள் வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சாக்கியத்தை தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் செம்மையான மார்க்கத்தாராய் உள்ளபடியினாலே, நாம் அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறபடியினாலே, தேவனிடத்தில் நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புலமிடப்பட்டது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வழி உத்தமம் உள்ளதாய் காணப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் காணப்படுகிறார். நம்மத்தில் எவ்விதமான இடர்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அவைகளை தாங்கக்கூடிய, சகிக்கக்கூடிய திராணியை நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு கேடகமாய் இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். யோபு புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கையுள்ளவன் மென்மேலும் பாதுகாத்து போவான். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். ஏனென்றால் நாம் தார்மான வழிகளிலே செல்வதில்லை. நீதிமான் எப்பொழுதும் தேவன் காட்டுகிற பாதைகளிலே அவன் உறுதியாய் பற்றியிருந்து, தேவனை சார்ந்திருந்து, எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவனாய் காணப்படுவான். நாம் அனுதினமும் நமக்கு தேவையானவளை உலக பிரகாரமான மக்களிடத்தில் செல்லாமல், உலகத்தை நாடி செல்லாமல், தேவன் பேரிலே பற்றுதலாயிருந்து அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் அவர் நமக்கு காட்டுவார். நமக்கு அனுகூலமாக ஒவ்வொன்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த உன்னதமான தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்கும் போது நம்முடைய வழிகள் ஒவ்வொன்றையும் அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர்களே நாம் சார்ந்திருக்கும் போது நாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது, சங்கீதம் 25 படிக்கும்போது, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று பக்தன் சொல்கிறான். உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். நாம் நம்முடைய மனம் போன போர்க்கே செல்லாமல் தேவன் காட்டுகிற வழியிலே நாம் செல்ல வேண்டும். அந்த தேவன்
நமக்கு எப்படிப்பட்ட வழியை வைத்திருக்கிறார் என்றால், நாம் போகின்ற வழி எப்பொழுதும் செழுமையான வழியாய், பாதைகள் எப்பவும் நமக்கு சாதகமான வழிகளாய், பாதைகளாய் தேவன் நமக்கு மாற்றித் தருவார். நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீரண்டைகளை நம்மை கொண்டு போய் விடுவார். இருபுறமும் எப்போதும் செழுமையான மரங்களை நமக்கு கொடுப்பார். வற்றாத ஜீவ ஊற்றுகளை நமக்கு கொடுப்பார். இப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் செம்மையான வழிகளிலே போகும்பொழுது எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலை இருக்கிறபடியினால், அவரிடத்தில் எப்போதும் நாம் அன்பு கொண்டு கொண்டிருக்கிறபடியினால் நம்முடைய பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாதைகளை விசாலமாக மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாதைகள் எந்த தீங்கும் வராத வண்ணம் நம்மை கண்ணன் மணி போல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபை நம்மை அனுதினம் இருக்கிறபடியினாலே நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 23:3 படிக்கும் பொழுது, அவரின் ஆத்துமாவை தேக்கி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் ஒவ்வொருவரையும் அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நீதியின் பாதையிலே மரணம் இல்லை, நீதியின் பாதைகளே கட்டுகள் இல்லை, நீதியின் பாதைகளிலே பயம் இல்லை. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயும் அவர் காட்டுகிற பாதையிலே செல்லும் பொழுது எல்லாவற்றையும் நாம் வெற்றி சிறக்கத்தக்கதால் அவர் நமக்கு கிருபையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஏசாயா 26:7 படிக்கும்போது, நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துவது நாம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்தும் பொழுது நாம் போகின்ற பாதைகள் இலகுவாக காணப்படும். மலை போன்ற துன்பங்கள் நமக்கு வந்தாலும் அவைகளை பனி போல மாற்றி நாம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தேவன் எல்லா காரியங்களையும் எல்லா சூழல்களையும் நமக்கு சாதகமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் அவருடைய சமூகத்திலே நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதை ஒரு உறுதியாக கொண்டு அவரிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நாம் கடந்து வந்த காலங்களிலே என்னென்னவோ நமக்கு துன்பங்கள் வந்திருக்கலாம், என்னென்னவோ நம்மை சூழ்ந்து பலவிதமான வியாகுலங்கள் வந்திருக்கலாம். இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்வது? நான் கர்த்தருக்குள் இருக்கிறேனே, ஆனாலும் எனக்கு ஜெயமில்லையே. நான் அனுதினமும் தேவனை ஆராதிக்கிறேனே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி இல்லையே என்று நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று. எப்பொழுது நம்முடைய வழிகளிலே தேவனை நாம் நினைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் நம்மை செவ்வைப்படுத்தும் பொழுது நம்முடைய குறைகள் எல்லாம் அவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு நாம் அறிக்கையிட்டு நாம் தெரிந்தும் தெரியாமலும் இந்த உலகத்திலே வாழும்போது எண்ணற்ற பாவங்களை செய்வதுண்டு. வேதம் சொல்கிறது, தேவன் ஒருவரை தவிர நீதிமான் எவரும் இல்லை என்று. ஆனபடியினாலே மாம்சத்திலே பிறந்திருக்கிற நாம் அனுதினமும் பல பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றிலுமே நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் அனுதினமும் நம்முடைய பாதைகளிலே நம்முடைய வழிகளிலே தேவனை நினைத்துக் கொள்ள வேண்டும். இருதயபூர்வமாய் ஒவ்வொரு நாளும் அவரோடு நாம் ஐக்கியமாக வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம் உள்ளத்தின் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். செம்மையான வம்சத்தார் தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்படுகிறார்கள். நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட உறவு ஆடுவார். அப்படினாலே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அவருக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை சமர்ப்பிப்போம். அவர் காட்டுகிற வழிகளிலே நடந்து அவர் காட்டுகிற பாதையிலே நாம் செல்லும் பொழுது நாம் செம்மையான மார்க்கத்தாராக இருந்து இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையினால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை வணங்கி செபிப்போம். எங்கள் பிதாவே, உங்க நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கூட தகப்பன உடைய வேதத்தை தியானிப்பதற்கும், கர்த்தாவே நீர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் நடப்பதற்கும் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படிக்கு செபிக்கிறேன் தகப்பன. கர்த்தாவே, நீர் தருகிற
ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவே உமக்கென்று வாழவும், கர்த்தாவே நாங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் செம்மையான பாதைகளே பிரயாணம் செய்யவும் என் தேவனே நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படிக்கு செபிக்கிறோம் தகப்பன. எல்லாவற்றையும் உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்தவும், உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும், ஒருவருக்கொருவர் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும் என் தேவனே நீர் கிருபை செய்யும்படிக்கு செபிக்கிறேன். எல்லாவற்றையும் நாம மகிழ்வடையட்டும். தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நேப்பர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.